எல்லாரும் ஒரே ஒரு விஷயம், இந்த நியூ இயருக்கு நம்ம பாஸ்ட் இயர் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியும் அப்படின்னா, நம்ம கடந்து வந்த பாதைகள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அதே மாதிரிதான் இப்ப நீங்க பாக்குறோம், நம்ம ஒவ்வொரு பாதைகளும் நம்ம போறப்போ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், அடில்ஸ் இருக்கும். அதெல்லாம் தாண்டி வரும்போது ஒரு கடைசியில ஒரு நமக்கு டெஸ்டினேஷன் ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, நம்மளோட கோல். அந்த கோலை ரீச் பண்றதுக்கு தான் நம்ம எல்லாருமே முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் சி ஒவ்வொரு வருஷமும் ஒரு ரெசல்யூஷனோட போடுவோம். எஸ், நான் வந்து எல்லா ரெசல்யூஷனும் மோஸ்ட் ப்ராப்ளம் எல்லாருக்கும் என்ன இருக்கும், எஸ் வெயிட் லாஸ் பண்ணணும்னு அந்த ரெசல்யூஷன் இருக்கும். லாஸ்ட் இயர் ரெசல்யூஷன் போட்டிருப்போம், அதை பத்தி நாங்க வருஷம் வருஷம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். இந்த வருஷம் எஸ் அந்த ரெசல்யூஷன் தான் செட்டிங் அப் ஆஃப் த கோல்ஸ் அப்படின்னு சொல்றது அந்த ரெசல்யூஷன். ஒரு கோலை நம்ம செட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கடந்து வந்த பாதைகள் பத்தி எதுவுமே நமக்கு ஒரு அடல்ட்ஸ் தெரியவே தெரியாது. அப்போ செட்டிங் அப் ஆஃப் த கோல்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, டூ வாட் யூ லைக். பிசிக்கல் ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம சில விஷயம் நம்மளே நம்ம கோர்ஸ் பண்ணிக்கிறோம். அதுல ஒரு பெரிய டிராபேக் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு ஜிம்முக்கு போக பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது போக பிடிக்காதப்போ நான் அது எல்லாரும் ஜிம்முக்கு போனாதான் வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்றாங்க பட்சத்தில் அது நடக்கவே போறது கிடையாது. இந்த ஜிம்முக்கு வந்து லாங் டேர்முக்கு கண்டினியூஸா சஸ்டைனபிளா போக மாட்டேன். ஸோ இதே நான் ஒரு பிடிச்ச ஒரு ஆக்டிவிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஜிம்முக்கு போறேன், சரி எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு, ஜிம்முக்கு போறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, இல்ல எனக்கு கேம் விளையாடுறது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ற பட்சத்தில் அதுல நம்ம ரொம்ப ரொம்ப இன்வால்வ் பண்றப்போ எஸ் தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் லைஃப். பாயிண்ட் நம்பர் 2, நம்ம எல்லாத்துக்கும் வெக்கேஷனுக்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் என்வரன்மெண்ட் நமக்கு தேவைப்படும். சம்டைம்ஸ் சில பேர் வந்து ஒரு வெக்கேஷன் பீச்சுக்கு போகலான்னு சொல்லி சொல்லுவாங்க, இன்னொரு ஹில் ஸ்டேஷன் போகலான்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வெக்கேஷனுக்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் என்வரன்மெண்ட் வேணுங்கிறப்போ பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் என்வரன்மெண்ட் வேணும். ஒரு நாள் வீட்டுல பண்ணலாம், ஏதாச்சும் வீட்டுல இருக்கிற ஏதாச்சும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்க. பிடிச்ச ஆக்டிவிட்டிக்காக எக்ஸசைஸ்க்காக ஏதாச்சும் ஜிம்முக்கு போங்க, வாக்கிங் போங்க, சைக்கிளிங் போங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சேஞ்ச் ஆஃப் என்வரன்மெண்ட் தேவை. ஸோ அதுக்கு முக்கியமா எக்ஸசைஸ்க்கு சேஞ்ச் ஆஃப் என்வரன்மெண்ட் வேணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்ஜாய் யோர் டே வித்வுட் எனி ஸ்ட்ரெஸ். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, ஒரு நாளை வந்து நம்ம எந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் இல்லாம பாத்துக்கிறோமோ அன்னைக்கு அந்த நாள் நம்மளால ஆக்டிவா வச்சுக்க முடியும். பிசிக்கல் ஆக்டிவிட்டி வில் பி பெட்டர். டைம்க்கு சாப்பிட்டு பழகுவீங்க, your stress hormones will go down and your happy hormones will circulate. Last but not least, எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஹைட்ரேஷன். ஸோ ஹைட்ரேஷன் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஒருத்தர் நம்ம நல்லா ஹைட்ரேட் பண்ணி வச்சிருந்தோம், நீர் சத்தை நம்ம ஒரு நாளைக்கு நல்லா பேலன்ஸ் பண்ணி வச்சிருந்தோம், அன்னைக்கு வந்து ரொம்ப ஆக்டிவா வச்சிருக்கணும். ரொம்ப ஆக்டிவா வச்சிருக்கிற பட்சத்தில் அப்போ நம்ம டே வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஹெல்ப் பண்ணும், ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கும். ஸோ அதனால your day will be better and good. இந்த செட்டிங் அப் ஆஃப் த கோல்ல ஒரே ஒரு இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, அடில்ஸ் வரும்போது நம்ம யாருமே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். ஸோ ஒரு இடத்துல நீங்க ஒரு எய்ம் பண்ணி ஒரு இடத்துல விஷயத்த பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை போய் எய்ம் பண்ணி ஒரு ஷூட் பண்ற இடத்துல அது கண்டிப்பா எதுவுமே போய் கண்டிப்பா அது முடியும் இல்ல, அது போய் அதை நம்ம டார்கெட் போய் அச்சீவ் பண்ணணும்னு கிடையவே கிடையாது. ஆனா அதுக்காக நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நம்மளோட முயற்சிகளை விடக்கூடாது. ஸோ முயற்சிகள் எப்பவுமே வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப மேட்டர்ஸ். அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப நீங்க கரெக்டா பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது லாங் டேர்ம்க்கு எப்பவுமே மெயின்டைன் ஆகும். ஸோ ஆல்வேஸ் ஃபாலோ யர் எய்ம், டோன்ட் கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.